ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஜோதிடர் காசி சஞ்சய்குமார், உங்களோட வருங்கால பிரைம் மினிஸ்டர் பேசுகிறேன். ஸோ அதாவது இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சக்ஸஸ். வாழ்க்கையில் ஜெயிக்க என்ன தேவை? அதாவது நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் லைஃப் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதை கேரண்டியாக என்னால் சொல்ல முடியும். ஏன்னா இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, உலகத்தில் எந்த ஜோதிடருமே சொல்லாத ஒரு விஷயம். யாராலையும் நல்லா சக்ஸஸோட ரகசியத்தை தெரிஞ்சிக்க முடியல இவ்வளோ நாளாக. பட் நான் அதை அந்த ஃபார்முலாவை கிராக் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இதை முழுசாக பாருங்கள். கண்டிப்பாக இதை முழுசாக பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப்பை கண்டிப்பாக என்னால் சேஞ்ச் பண்ண முடியும். இந்த நம்பிக்கையோடு ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது சக்ஸஸ் எல்லாருக்குமே ஜெயிக்கணுன்ற ஆசை இருக்குது. ஓகே, ஜெயிக்கிறதுக்கு என்ன தேவை அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஜெயிக்கிறதுக்கு படிப்பு தேவையா இல்லையா? ஒருவேளை காசு பணம் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி ஏதாவது தேவையா? அதுவும் இல்லை. சரி, ரொம்ப அறிவாளியாக புத்திசாலியாக இருக்கணுமானா அதுவும் இல்லை. அப்போ ஜெயிக்கிறதுக்கு என்ன தான் தேவை? நான் ஒரு சின்ன ஒரு கதையிலேருந்து ஆரம்பிக்கிறேன். அதாவது நியூயார்க்கில் ஒரு பெரிய ஒரு மார்க்கெட் ஆட்டம் இருக்குது. அதில் மல்டிப்ளெக்ஸ் காம்ப்ளெக்ஸ் ஒருத்தர் கட்டி வச்சுருக்காரு. அவர் பெரிய பணக்காரராக இருக்கார். புரியுதுங்களா? ஸோ அதாவது நிறைய கடை இருக்குது. ஒரு என்னது காம்ப்ளெக்ஸில் அந்த கடைக்கெல்லாம் ஒருத்தர் தான் ஓனர். ஆனால் அந்த ஓனர் இன்னைக்கு ஓனராக இருக்கார். ஆனால் நேற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரண ஆளாக தான் இருந்தார். அவருக்கு எப்படி இவ்வளோ காசு வந்திருக்கு, எதனால் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிக்கைக்காரங்கெல்லாம் அவர்கிட்ட பேட்டி எடுக்க வந்திருக்காங்க. ஏன்னா அவரோட பேக்ரவுண்ட் பெரிய பேக்ரவுண்டெல்லாம் கிடையாது. அவங்க அப்பா அம்மா பெரிய பணக்காரங்க அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. அவர் ஒரு சாதாரண குடும்பத்துலேருந்து வளர்ந்தவர் தான். சாதாரணமான வேலை பார்த்தவர் தான். இன்றைக்கி ஆனால் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு 60 வயசில் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக ஆளாக இருக்கார். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நிறைய பேர் கேட்க வந்தாங்க. அவர்கிட்ட ஃபஸ்ட்டு இன்டர்வியூ கேட்குறவங்க கேட்ட முதல் கேள்வி, எங்கள் லைஃப்பில் நிறைய இந்த மாதிரி ஜெயிச்சிருக்கீங்க, இந்த மாதிரி நிறைய ஒரு பெரிய பணக்காரராக இருக்கீங்க, அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அவர் சொன்னது ஒரே லைன் தான், என்கிட்ட இமெயில் ஐடி கிடையாது, அதனால தான் நான் லைஃப்பில் ஜெயித்தேன் அப்படின்னு சொல்லுவார். ஏங்க, லைஃப்பில் ஜெயிக்கிறதுக்கும் இமெயில் ஐடி இல்லாததுக்கும் என்னங்க சம்மந்தம் அப்படின்னு கேட்கலாம் நீங்கள். நான் சொல்கிறேன். அதுக்கு அவர் என்ன விஷயம் சொல்லியிருப்பார்? இமெயில் ஐடி தான் இல்லாததுனால தான் நான் ஜெயித்தேன் அப்படின்னு சொன்னார். அடுத்த கேள்வி அவங்களும் உங்களை மாதிரி தான் கேட்டாங்க, பத்திரிக்கைக்காரங்களும். இமெயில் ஐடி இல்லைனா எப்படிங்க லைஃப்பில் ஜெயிக்க முடியும் அப்படின்னு. அவர் சொன்னார், மைக்ரோசாஃப்ட் கம்பெனி ஒரு பெரிய கம்ப்யூட்டர்லேயே பெரிய கம்பெனி மைக்ரோசாஃப்ட் கம்பெனி தான். அதோட ஹெட் ஆஃபீஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் தான் இருக்குது. நம்ம இங்கே சாதாரணமாக இந்தியாவில் ஒரு மைக்ரோசாஃப்ட் கம்பெனியில் வேலை கிடைச்சாலே அவங்கள கையில் பிடிக்க முடியறதில்ல. ஆனால் மைக்ரோசாஃப்ட் கம்பெனியோட ஹெட் ஆஃபீஸு அமெரிக்காவில் இருக்குது. அந்த கம்பெனிக்கு தான் இவர் வேலைக்கு போயிருக்கார். புரியுதுங்களா? அதாவது இவர் போன வேலை என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா டாய்லெட் க்ளீன் பண்ணுற வேலை. அமெரிக்காலெல்லாம் ஒரு சாதாரண வேலை கிடைக்கிறது கொஞ்சம் அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. ஸோ அதனால இவர் சாதாரணமாக, இவருக்கு பெருசாக படிப்பறிவெல்லாம் கிடையாது. ஒரு டாய்லெட் கழுவுற க்ளீன் பண்ணுற ஒரு என்னது, அதுக்கு என்ன சொல்லுவாங்க, எல்பா கீப்பா, அது ஹவுஸ் கீப்பர் வேலைக்கு போயிருக்காரு. அந்த மாதிரி ஹவுஸ் கீப்பர் வேலைக்கு போய் அங்கே அதுக்கும் கொஞ்சம் டிமாண்டு. ஒரு 2-3 பேர் வந்திருந்தாங்க அந்த இன்டர்வியூக்கும். இவங்ககிட்ட நார்மலாக கேட்க வேண்டிய கேள்வியெல்லாம் கேட்டுட்டாங்க. நீங்கள் எவ்வளோ பெனாயில் போடுவீங்க, எவ்வளோ இது பண்ணுவீங்க, எவ்வளோ நேரம் ஆகும் இந்த 2 பாத்ரூம் க்ளீன் பண்ண, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு 3-4 கேள்வி.
ரொம்ப மாமூலான கேள்வியெல்லாம் கேட்டுட்டாங்க. எல்லாமே இவர் கரெக்டாக சொல்லிட்டாரு. ஓகே, உங்களுக்கு வேலை கிடைச்சாச்சுங்க, அப்புறம் உங்களோட இன்ஃபர்மேஷன் கொடுங்கன்னு சொல்லி உட்காந்து அவரோட பயோடேட்டா எடுக்கிறாங்க. உங்களோட பேர் என்ன, எந்த ஊர், உங்கள் அப்பா அம்மா பேர் என்ன, அந்த மாதிரி கேள்விகள்லாம் நிறைய கேட்டுட்டு கடைசியில் ஒன்று வராங்க ஒரு லைனுக்கு. உங்கள் இமெயில் ஐடி கொடுங்க, ஏன்னா எங்கள் கம்பெனியில் வந்து இமெயில் ஐடியும் கொடுக்கணும் அப்படின்னு. இல்லைங்க, என்கிட்ட இமெயில் ஐடி எல்லாம் கிடையாது, அதெல்லாம் என்னன்னு தெரியாது எனக்கு அப்படின்னு சொல்லுவார். உடனே அங்கே ஆஃபீஸில் இருக்கவங்க சொல்லுவாங்க, இல்லைங்க இமெயில் ஐடி முக்கியம் இந்த கம்பெனியில் இது பண்ணதுக்குன்னா அதுவும் தேவை அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொருத்தர் வந்து அவர் கூட வேலைக்கு பார்க்க இன்னொருத்தர் வந்திருந்தார் இல்லையா இன்டர்வியூக்கு, அவர்கிட்ட கேட்டால் அவருக்கு இமெயில் ஐடி இருக்குது. ஸோ இந்த இமெயில் ஐடி இவர்கிட்ட இல்லாத ஒரே காரணத்துக்காக அந்த வேலையை இவரு கொடுக்காம இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ என்ன, வேலை கிடைக்கல அவருக்கு, வெளியில் திரும்பி வந்துடுறாரு. வெளியில் திரும்பி வந்துட்டு என்ன பண்ணுறது, அவர்கிட்ட இருக்கிறதே கொஞ்சோண்டு காசு தான். அந்த காசை வச்சு அவர் லைஃப்பில் என்ன பண்ணலாம், எப்படி ஜெயிக்கலான்னு சொல்லிட்டு தான் யோசிப்பார். அந்த காசை எடுத்துகிட்டு வரும்போது வந்து ஒரு சின்ன ஒரு காய்கறி வாங்கி விற்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு $50 வச்சுருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸாம்பிள் சொல்கிறேன். $50 வந்து காய்கறி வாங்குறாரு, அதை விற்கிறாரு. $50 $55 மாறுது. அந்த $55 இன்னும் கொஞ்சம் காய்கறி வாங்குறாரு, அதை ஒரு $60 விற்கிறாரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் விற்று கொஞ்சம் அதில் லாபம் பார்த்து அப்படியே அந்த மாதிரி தான் அவர் லைஃப்பை முதல்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி போய் ஒரு நாளடைவில் பார்த்தீங்கன்னா அவர் நிறைய இந்த மாதிரி விற்று நிறைய காசு சேர்த்து வச்சு ஒவ்வொரு கடையாக வாங்க ஆரம்பிச்சிட்டார். அந்த ஏரியாலேயே அந்த மார்க்கெட்டில் இருக்க கடையை அப்படியே வாங்க ஆரம்பித்து ஒரு சர்டன் டைமில் வந்து அந்த மார்க்கெட்டில் இருக்க எல்லா கடைக்கும் இவர் தான் ஓனர். எப்படின்னா, இப்போ நம்மளுக்கு கோயம்பேடு மார்க்கெட் இருக்குல்ல, இந்த மாதிரி கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு எல்லா மார்க்கெட்டுக்கும் அதில் இருக்க எல்லா கடைக்கும் ஒரே ஒரு ஓனர்னால் அந்த ஓனர் எவ்வளோ பணக்காரனாக இருக்க முடியும், அந்த மாதிரி தான் இவரும் ஆயிட்டார். ஸோ அதனால தான் வந்து இவர் வந்து லைஃப்பில் இந்த மாதிரி இன்னைக்கு வந்து மல்டி காம்ப்ளெக்ஸ் ஆரம்பிக்கிற அளவுக்கு பெருசாக முன்னேறி இருக்கார். சரி, இதுக்கு எதனால் வந்து மெயில் ஐடி இல்லாதது தான் இவரோட சக்ஸஸோட காரணம்னு அவர் சொன்னார்னா, அன்னைக்கு ஒரு வேளை அவருக்கு மெயில் ஐடி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அவர் சாதாரண அந்த பாத்ரூமில் அந்த ஹவுஸ் கீப்பர் வேலைக்கே வந்து போயிருப்பார் அவங்க ஆஃபீஸில். அவருக்கு வந்து அந்த வேலையிலே கடைசி வரைக்கும் ஓட்டிகிட்டு இருப்பார். ஆனால் அவருக்கு அந்த இமெயில் ஐடி இல்லாததுனால, அந்த வேலை கிடைக்காததுனால, அதனால் வந்து வெளியில் இந்த மாதிரி ஆரம்பித்து லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டார். இதுதான் விஷயம். லைஃப்பில் பொறுத்த வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும்னா இந்த ஒரு கதையை கேட்டாலே போதும், உங்களுக்கு எதுவுமே தேவையில்லை அப்படின்னு தெரியும். இன்னொரு கேள்வி கேட்கலாம், அப்படின்னா எதுவுமே தேவையில்லைன்னா நாங்கள் எதுக்கு ஜோசியம் பார்க்கணும் அப்படின்னு கேட்பீங்க. நான் அதுக்கு இன்னொரு கதை சொல்கிறேன். அதாவது ஒருத்தன் வந்து ஆடு மேய்க்கிறவன். அந்த பையன் வந்து நிறைய ஆடை மேய்க்கிறது தான் அவனோட வேலை. அவன் இந்த மாதிரி ஆடு மேய்ச்சிக்கிட்டே காட்டு வழியாக போகும்போது ஒரு குட்டி சிங்கத்தை பார்க்குறான். சிங்கக்குட்டி ஒன்று பார்க்குறான். அந்த சிங்கக்குட்டியை வளர்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை இந்த பையனுக்கு. அந்த சிங்கக்குட்டியை எடுத்துகிட்டு வந்து தன்னோட ஆடுங்க கூடயே வச்சு நல்லா பாசமாக வளர்க்குறான். அந்த சிங்கமும் பெருசாகிட்டே வருது. அந்த சிங்கம் என்ன பண்ணுமா, ஆடுங்க கூடயே இருக்கிறதுனால அந்த சிங்கமும் வந்து ஆடோட தன்மையே வந்துடுமா. சிங்கத்துக்கும் ஆடுங்க சாப்பிட்ற மாதிரி புல்லை சாப்பிடுமா, ஆடுங்க மேய்கிற மாதிரி மேய்ஞ்சிட்டு இருக்குமா, ஆடுங்கள்லேயே கூட ஃப்ரெண்ட்ஸாக நினச்சிட்டு ஆடுங்க கிட்டே விளையாடிக்கிட்டு இருக்குமா. அப்படியே அது சிங்கம்னு உருவத்தில் இருந்தாலும் அதோட கேரக்டர் ஃபுல்லாக ஆடு மாதிரியே மாறிடுமா. அப்படியே வந்து அது போயிட்டு இருந்தது. ஒரு நாளைக்கு அந்த காட்டு வழியாக போகும்போது இன்னொரு பெரிய சிங்கம் வந்து வேட்டையாட வந்து தான் ஆடுங்களை. அந்த சிங்கம் பார்த்துட்டு ஷாக் ஆகிடுச்சு. என்னது இது இந்த ஆடுங்க கூட்டத்தில் வந்து ஒருத்தன் வந்து நம்ம இனத்தை சேர்ந்தவன், அதாவது நம்மளை மாதிரி இருக்கிற சிங்கம் இன்னொருத்தவன் ஆடுங்க கூட விளையாடிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இந்த சிங்கத்துக்கு குழப்பமாயிடுச்சு. நேராக போய் அந்த சிங்கத்துக்கிட்ட கேட்கும். இந்த காட்டில் இருந்து இப்போ புதுசாக வந்திருக்க சிங்கம் வந்து அந்த குட்டி சிங்கத்துக்கிட்ட கேட்கும். அதாவது குட்டி சிங்கம்னா அது கொஞ்சம் வளர்ந்துடுச்சு. இப்போ
அந்த சிங்கத்துக்கிட்ட கேட்கும், நீ என்ன மாதிரி தானே இருக்க, நீ வந்து ராஜாவாக இருக்கிறத விட நீ நிறைய பேர் வேட்டையாடி நல்லா சாப்பிட்டு தெம்பாக இருக்கிறத விட்டுட்டு இந்த மாதிரி ஆடுங்க கூட போய் நீயும் வந்து ஆடு மாதிரி சுற்றிட்டு இருக்கியே அப்படின்னு கேட்கும். அதுக்கு ஒன்றும் புரியாது. இல்லை, நான் வந்து பிறந்ததுலேருந்து நான் இங்கே தான் வளர்ந்துட்டு இருக்கேன், இவங்க தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸு, இதுதான் என்னோட குடும்பம், இதுதான் நான் ஆடோட தான் இருக்கேன், நானும் ஆடு தான் அப்படின்னு சொல்லுவேன். அது வந்து சிரிக்கும். நீ ஆடு இல்லை, நீ வந்து சிங்கம், நீ என்ன மாதிரி ஒரு பெரிய சிங்கம், நீ கண்டிப்பாக வந்து காட்டுக்குள்ளே வந்தனா எல்லாருக்கும் ராஜாவாயிடலாம், நீ இங்கே அலையிற மாதிரி அலைய வேண்டிய அவசியமே கிடையாது, நீ இருக்கிற இடத்துக்கு எல்லா சாப்பாடும் வந்துடும் அப்படின்னு அந்த சிங்கம் சொல்லுமா. இதை கேட்டுட்டு இதுக்கு ஒன்றும் புரியல. இதை நம்ப வைக்கிறதுக்காக நேராக போய் வந்து ஒரு தண்ணியில் வந்து அதோட ஃபேஸை காட்டுமா. நீ உன் முகத்தை பாரு, என் முகம் எப்படி இருக்குது, உன் முகம் எப்படி இருக்குது, நம்ம 2 பேர் முகமும் ஒரே மாதிரி தான் இருக்குது, அது வந்து ஆடுங்க, நம்ம வந்து ஆடுங்களை தான் அடித்து சாப்பிடணுமே தவிர ஆடுங்க கூட உட்காந்து சேர்ந்து இருந்து உறவாடக்கூடாது அப்படின்னு வந்து அது சொல்லுமா. இந்த விஷயத்தை கேட்டதுக்கப்புறமேட்டு தான் அந்த சிங்கம் வந்து தன்னோட சக்தியை புரிஞ்சிடுமா. ஓகே, நாம் பெரிய சிங்கம், நம்ம இந்த மாதிரி ஆடு மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்போ தான் அதுக்கு ஸ்ட்ரைக் ஆகுமா. அதை புரிஞ்சிட்டதுக்கப்புறமேட்டு அதுவும் காட்டுக்குள்ளே போய் இந்த மாதிரி பெரிய ராஜாவாட்டம் வாழ ஆரம்பிச்சிருமா. புரியுதுங்களா? இதுதான் விஷயம். நீங்கள் எல்லாருமே ஒரு விதத்தில் ஒரு சிங்கம் தான். ஆனால் நம்ம எல்லாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம எல்லாத்தையும் வளர்க்கும்போது சின்ன வயசுலேருந்து ஒரு ஆடு மாதிரியே வளர்த்துட்டாங்க. உண்மையாக நீங்கள் சொல்லுங்கள், ஆடு என்ன பண்ணோம்? ஆட்டு மந்தைகன்னா ஒரு 10 ஆடு முன்னாடி போச்சுன்னா மீதி இருக்கிற எல்லா ஆடுங்களும் அந்த ஒவ்வொரு ஆடையே பின்தொடர்ந்துட்டே போவோமா. அது எங்கேயாவது போய் பள்ளத்தில் விழுந்தாலும் மலையிலேருந்து விழுந்தா கூட நேராக போய் பொத்து பொத்து பொத்துன்னு எல்லா ஆடும் விழுமா. அதுக்கு தெரியாது. அதே மாதிரி தான் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் நிறைய பேரோட லைஃப்பில் அதே சுச்சுவேஷனில் தான் இருக்கும். கண்டிப்பாக உங்களோட திறமை என்னன்னு நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக வரலாம். அது எப்படி தெரியும்? அதுக்கு தானே ஜோசியன்ற அந்த மேன்மையான கலை இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இன்றைக்கி நிலைமை எப்படி ஆயிடுச்சுன்னா, ஏதோ ஒரு ஜோசியக்காரங்களை போய் பார்க்குறாங்க, அவங்க ஏதோ ஒரு 100 ரூபா வாங்கிட்டு உனக்கு இந்த தோஷம் அந்த தோஷம் அந்த தோஷம் இந்த தோஷம் சொல்லி ஒரு 2-3 கோயில் லிஸ்ட்டு கொடுக்குறாங்க. அதோடு முடிஞ்சிடுச்சு, நீங்கள் போயிட்டு வரலாம் அப்படின்னுறாங்க. ஆனால் அதுவே உண்மை கிடையாது. எல்லாருமே ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல அவங்கள பற்றி ரியலைஸ் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்கிறது அவங்கக்கிட்டே இருக்குது. அதை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன், உங்கள் லைஃப்பில் நீங்கள் எப்படி ஜெயிக்கலான்னு சொல்லிட்டு. மற்றபடி இன்னும் விஷயம் நான் டீப்பாக அனலைஸ் பண்ணி உங்களுக்கு அந்த சீக்ரெட்டை சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் சில விஷயங்களை சொல்லலான்னு நினைக்கிறேன். அதாவது நிறைய பேருக்கு இந்த ராக்கி படம் பார்த்துருப்பீங்க. சில்வஸ்டர் ஸ்டாலின் நடிச்சிருப்பார். அதுதான் அவரோட முதல் படம். அது எவ்வளோ இன்ஸ்பைரிங் ஃபில்ம்னா, இன்றைக்கும் ஹாலிவுட்டில் ஒரு டாப் 5 இன்ஸ்பைரிங் ஃபில்ம்ஸில் ராக்கி கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த படம். நல்லா வசூல்லையும் இட்டு கொடுத்த படம். அந்த படத்தோட கதையை சில்வஸ்டர் எடுத்துட்டு எவ்வளோ பேர்கிட்ட பார்க்க போனாலும் நிறைய பேர் அந்த கதையை ஏற்றுக்கல. ஆனாலும் அவர் மனம் தளராமல் அதே கதையை சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போய் படம் பண்ணி வாழ்க்கையில் ஜெயிச்சார். ஹாரி பாட்டர் படம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஆனால் அந்த கதையை எழுதி அதை நாவலாக எழுதி பப்ளிஷ் பண்ணதுக்கு அதோட ஆத்தர் போய் கொடுக்கும்போது யாருமே பப்ளிஷ் பண்ண முன் வரல. என்னங்க இது, நாவல் ஏதோ ஃபேண்டசி வச்சு ஏதோ கதையாட்டம் எழுதி வச்சுக்கோங்க, இதெல்லாம் யார் வாங்கி படிப்பா, இதெல்லாம் போகவே போகாது, யாருக்குமே இதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதுவே பப்ளிஷ் பண்ணிட்டதுக்கப்புறமேட்டு ரொம்ப ஒரு 12-13 பப்ளிஷர்ஸ் அதை முதல்ல வேணான்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு அவர் பப்ளிஷ் பண்ணிட்டதுக்கப்புறமேட்டு அது பெரிய படத்துலேயும் ஹிட் ஆச்சு. அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தான் சக்ஸஸ். முதல்ல நம்ம எல்லாருமே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். சக்ஸஸ்
எளிமையாக கிடைக்குமானா கிடைக்காது. கிடைக்கும், ஆனால் எளிமையாக கிடைச்சா அந்த சக்ஸஸோட டேஸ்ட் நமக்கே பிடிக்காது. உண்மையே அதுதான். சரி, நான் இப்போ வந்து நீங்கள் ஆவலோடு காத்துட்டு இருக்க அந்த சீக்ரெட்டை சொல்ல போகிறேன். லைஃப்பில் நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் சரி, எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நான் சொல்கிற இந்த விஷயம், இந்த பொதுவான விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே உங்கள் லைஃபு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடும். அதாவது சந்தோஷத்துக்கு எத்தனாவது வீடுனா 4ஆம் வீடு பார்க்கணும். 4ஆம் வீட்டில் தான் கடகம் வருது காலபுருஷனுக்கு. அதோட அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திரன். அந்த சந்திரன் எங்கே உச்சம்னா பாவாத் பாவாவில் 4ஆம் வீட்டிலேருந்து தன்னோட 11ஆவது வீடான 2ஆம் வீட்டில் உச்சம். அதாவது ரிஷபத்தில் உச்சம் சந்திரன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, சந்திரன் வந்து ரிஷபத்தில் உச்சம். அதாவது நம்ம லைஃப்பில் இந்த மெட்டீரியல் வேர்ல்டில் என்னெல்லாம் தேவையோ, வீடு, வண்டி, பெரிய ப்ராப்பர்ட்டிஸ், லேண்டு, எல்லாமே வந்து சொல்கிற இடம் வந்து ரிஷபம். அங்கே தான் சந்திரன் உச்சம். சந்திரன்னா என்னன்னு நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நம்ம மைண்டு, நம்மளோட எண்ணங்கள், திங்கிங் எபிலிட்டிஸ் எல்லாமே அதுதான் சந்திரன். காலபுருஷனுக்கு 11ஆம் வீடு எது? கும்பம் வரும். அதாவது மேஷம் தான் முதல் வீடு. அதுலேருந்து நீங்கள் 1 2 3 4ன்னு எண்ட்டு வந்தீங்கன்னா கும்பம் வருங்க. அந்த கும்பத்துக்கு அதிபதி யார்? சனி அண்ட் ராகுவும் கொடுத்துருப்பாங்க. இதில் என்ன விஷயம்? அதாவது இந்த கோடை தான் நிறைய பேர் வந்து கரெக்டாக எடுக்க முடியாமல் நிறைய ஜோதிடர்கள் மிஸ் பண்ணியிருக்காங்க. அந்த விஷயத்தை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதாவது சந்திரன்னா நம்ம கான்ஷியஸ் மைண்டுங்க, நம்ம எண்ணங்கள். நம்ம இப்போ யோசிச்சுட்டு இருக்கோம்ல, நினச்சிட்டு இருக்கோம்ல ஏதோ ஒரு விஷயத்த, அதுதான் சந்திரன். ஆனால் ராகுனா சப்கான்ஷியஸ் மைண்டுங்க. சப்கான்ஷியஸ் மைண்ட்னா அதாவது நம்ம இப்போ கான்ஷியஸ் மைண்டு வந்து ஆஃப் ஆகிடுச்சு, நம்ம தூங்குகிறோம். தூங்கும்போது சப்கான்ஷியஸ் மைண்ட் ஆக்டிவேட் ஆகிடும், முழிச்சிட்டு இருக்கும். இப்போ அதாவது ஒரு லக்னங்கிறது என்னன்னா 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ காலைல சூரியன் உதிக்குது, 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் மேஷ லக்னம், அப்புறம் 8லேருந்து 10 வரைக்கும் ரிஷப லக்னம் அப்படின்னு சொல்லிட்டு 2 மணி நேரமாக மேஷத்தில் ஆரம்பித்து 2 மணி நேரமாக பார்த்துட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கும்பம் தானே 11ஆவது வீடு. அங்கே என்ன டைம் வரும்னா நடுராத்திரியில் 2லேருந்து 4 வருங்க டைமு. அந்த 2லேருந்து 4 தான் சப்கான்ஷியஸ் மைண்டு நல்லா பீக்கில் இருக்கிற டைம். அதுதான் அதாவது பிரம்ம முகூர்த்தம்னு சொல்கிறோம் இல்லையா, கல்யாணத்துக்கெல்லாம் பார்க்கும்போது அந்த பிரம்ம முகூர்த்தம் 2 மணிக்கே ஆரம்பிச்சிடும். அது பீக்கில் 2லேருந்து 4 மணி வரைக்கும் இருக்குங்க. உண்மையே அதுதான். ஆனால் கல்யாணத்துக்கு பார்த்தீங்கன்னா 5:30 மணி 6 மணிக்கு தான் தாலி கட்டுவாங்க. அது ரீசன் என்ன? 2 மணி 2:30 மணிக்கு கல்யாணம் வச்சா யாரும் வரமாட்டாங்க. அதுதான் உண்மை. நம்ம வசதிக்காக நம்ம மாற்றிக்கிறோமே தவிர உண்மையான பிரம்ம முகூர்த்தம் பீக்கான டைம் பார்த்தீங்கன்னா 2லேருந்து 4 மணி வரைக்கும் தான். அதுதான் ராகுவோட நேரம். நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டு நல்ல ஆக்டிவேஷனில் இருக்கும். கனவு கண்டாலும் சரி 2 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு கனவு கண்டீங்கன்னா கண்டிப்பாக பலிக்கும். அதுதான் அதோட சக்தியே. அதாவது நாம் அப்போ பார்க்குறது கனவான்னு பார்த்தீங்கன்னா அது கனவே கிடையாது. ஒரு விஷயம் நடக்க போகுது, அதை முன்னாடியே வந்து நம்ம மனசில் வந்து சப்கான்ஷியஸ் மைண்டு நமக்கு சொல்லுது. அதுதான் விஷயம். இந்த சப்கான்ஷியஸ் மைண்டை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது? ஏன்னா 11ஆம் பாவன்றதே கும்பம் தாங்க. அதை ஆக்டிவேட் பண்ணாதானே லைஃப்பில் வந்து உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். நீங்கள் எது வேணுமோ எடுக்கிறது 11ஆம் பாவம் தான். அதுதான் முக்கியம். உங்கள் லைஃப்பில் கார் வாங்கணுமா, பங்களா வாங்கணுமா,
லைஃப்பில் சக்ஸஸ் வேணுமா, எல்லாத்துக்குமே அங்கே தான் கை வைக்கணும். ஆனால் அதை முதல்ல எப்படி ஆக்டிவேட் பண்ணுவீங்க, அதில் தான் விஷயமே இருக்குது. சந்திரன் தான் நிற்கிற வீட்டில் இருந்து 11வது வீட்டில் தான் உச்சமாகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டை ஆக்டிவேட் பண்ணோம்னா கான்ஷியஸ் மைண்டு நல்லா வந்து வேலை செய்யணும், பாசிட்டிவாக வேலை செய்யணும். அதுதான் விஷயமே, அதோட சூட்சமே அவ்வளோதாங்க. நான் இந்த சீக்ரெட்டை உங்களுக்கு இப்போ சொல்லிட்டேன். இப்போ உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து இது என்னன்னு சொல்லிட்டு என்ன, நான் இது ஜோதிட ரீதியாக சொன்னேன். இப்போ வந்து சரி உங்களுக்கு எல்லாம் புரிகிற மாதிரி சாதாரணமாக உங்களுக்கு சொல்கிறேன். வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா என்ன தெரியுமா பண்ணணும்? முதல்ல நல்லதாக நினைக்கணும். ஃபஸ்ட்டு நல்லதாக பேசணும். ஏன் நல்லதாக பேசணும்? சந்திரன் வந்து எங்கே உச்சம்? ரிஷபத்தில் தானே உச்சம். ரிஷபம்னா என்ன? வாய், 2ஆம் பாவம். காலபுருஷன்லேருந்து 2ஆம் வீடு, அதுதான் ரிஷபமாக தான் வருது. நம்ம நினைக்கிறதும் சரி பேசுகிறதும் சரி நல்லதாகவே இருந்தால், எப்போவுமே நல்லதாக இருந்தாலே போதாங்க, லைஃப் ஜெயிச்சிருவாங்க. லைஃப்பில் நம்ம கண்டிப்பாக பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடலாம். அதாவது ஒரு 2 பேர் வேண்டுறாங்க கடவுள்கிட்ட, நான் வந்து பணக்காரன் ஆகணும் கடவுளே, நான் பணக்காரன் ஆகணும் கடவுளேன்னு சொல்லிட்டு ஒருத்தன் வேண்டிக்கிட்டே இருக்கான் தினமும். இன்னொருத்தன் வந்து நான் வந்து ஏழையாக இருக்கக்கூடாது கடவுளே, நான் வந்து ஏழையாக இருக்கக்கூடாது கடவுளேன்னு வேண்டுறான். கடவுள் என்ன பண்ணுவார்? நான் பணக்காரனாக இருக்கணும், பணக்காரனாக ஆகணும்னு சொல்கிறவனை வந்து பணக்காரனாக ஆக்கி விட்டுருவார். நான் ஏழையாக இருக்கக்கூடாதுன்னு வேண்டவனை ஏழையாக்கி விட்டுருவார். ஏன்னா அவன் வாயிலேருந்து வர வார்த்தைகள், அதோட எண்ணங்கள் எல்லாமே ஏழை 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 ஏழைன்னு சொன்னாலே அவனை ஏழையாக தான் ஆக்கி விட்டுருவார். இதுதாங்க விஷயம். நீங்கள் எந்த கோயிலுக்கு போகிறீங்களோ, எங்கெல்லாம் போய் சுற்றுறீங்களோ, அங்கே எங்கேயுமே சொல்லாத விஷயத்த நான் சொல்லிட்டேன். இதுதான் சக்ஸஸுக்கு உண்டான மந்திரம். இதை வந்து நீங்கள் வந்து எப்படி உண்மை, நீங்கள் சொல்கிறத நாங்கள் எப்படி நம்புறது அப்படின்னு கேட்கலாம். நான் இன்னும் வந்து டீப்பாக சொல்கிறேன். அதாவது முதல்ல நம்மளோட எண்ணங்கள் பாசிட்டிவாக இருந்ததுன்னா எப்படி இருக்கும்? நம்ம மைண்டோட சக்தி, நம்மளுடைய சந்திரனோட சக்தி நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது. நம்ம ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்ல கடவுள் அதை கொடுத்துருவார். இந்த யூனிவர்ஸ், நீங்கள் கடவுள் நம்பிக்கை இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த யூனிவர்ஸ்ன்னு ஒரு எனர்ஜி இருக்கு இல்லையா, அது கொடுத்துருவாங்க நமக்கு. அதுதான் விஷயம். கடவுளும் யூனிவர்சல் எனர்ஜியும் வேற இல்லை, ரெண்டும் ஒன்றே தான். அதானா நம்ம புரிஞ்சுக்கிறது கிடையாது. அதாவது நான் இந்த விஷயத்தை வந்து நம்மளோட புராணத்துலேருந்து எடுத்துகிட்டு வரேன். மகாபாரதம் எல்லாருக்கும் தெரியும். அதில் பாஞ்சாலின்னு ஒரு கேரக்டர் வரும், அவங்களையும் எல்லாருக்கும் தெரியும். பாஞ்சாலிக்கு 5 புருஷன் அப்படின்ற விஷயமும் தெரியும். பாஞ்சாலிக்கு எதனால் 5 புருஷன் வந்தாங்க அப்படின்னு பார்க்கணுன்னா பாஞ்சாலியோட முன்ஜென்மத்தை பார்க்கணும். அதுக்கு முந்தின பிறவி அவங்க என்ன பண்ணாங்க, அந்த ரீசன்னால தான் இந்த மகாபாரதத்தில் வந்து அவங்களுக்கு 5 ஹஸ்பண்ட் வந்தாங்க. அதாவது பாஞ்சாலி வந்து தன்னோட முற்பிறவியில் ஒரு ரிஷிகளுக்கு வந்து பொண்டாட்டியாக இருந்தாங்க. ஒரு பெரிய ரிஷிக்கு வந்து நல்ல தர்ம பத்தினியாக ஒய்ஃபாக இருந்தாங்க. அந்த ரிஷி வந்து பாஞ்சாலியை டெஸ்ட் பண்ணதுக்காக இவன் நல்லா உண்மையிலேயே தர்ம பத்தினியா இல்லையா அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ண நிறைய டெஸ்ட் வச்சார். தனக்கு நோய் வந்த மாதிரி காமிச்சிக்கிட்டு தன்னோட உருவத்தை அவரே மாற்றிக்கிட்டாரு. தனக்கு ரொம்ப கொடிய நோய் இருக்கிற மாதிரி காமிச்சாரு. அப்பயாவது வந்து இவன் நல்லா சேவை செய்கிறாளா இல்லை விட்டுட்டு ஓடி போயிடுறாளா அதெல்லாம் பார்த்தாரு. ஆனால் பாஞ்சாலி நல்லா பொண்ணாக இருந்து சேவை செஞ்சு தன்னோட புருஷனோட கஷ்ட காலத்துலேயும் கூடவே இருந்தாங்க. நிறைய இந்த மாதிரி நிறைய கஷ்டத்தை கொடுத்தாரு ஒன் பை ஒன்னா. ஆனால் பாஞ்சாலி வந்து அந்த மாதிரி எல்லா கஷ்டத்துலேயும் ஜெயிச்சாங்க. ஒரு நல்ல பெண்ணாக இருந்தாங்க ஒய்ஃபாக. அவர் வந்து பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டார்.
ரொம்ப சந்தோஷமாகி என்ன பண்ணுறாருன்னா, நிறைய உருவங்களில், அதாவது 2 பேரும் கலக்குறாங்க, 2 பேரும் சந்தோஷமாக இருக்காங்க ரொம்ப நாள். ஒரே உருவம் இல்லாமல் வெவ்வேறு உருவங்கள் எடுத்து சந்தோஷமாக இருக்காங்க. உருவங்கள்னா, அதாவது தாம்பத்திய சுகத்தில் 2 பேரும் நல்லா அனுபவிச்சுட்டு இருக்கும்போது அவங்க ஒய்ஃபுக்கு பிடிச்ச மாதிரி வேறு உருவம் இவர் எடுக்கிறாரு. அவங்களோட ஒய்ஃபையும் வேறு உருவத்தில் இவரும் அனுபவிக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி உருவங்களை மாற்றி நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க லைஃப்பில். இந்த மாதிரி ஒரு 5 உருவங்கள் எடுத்து நல்லா சந்தோஷமாக இருந்தாங்க. திடீர்னு ஒரு நாள் அவருக்கு தோணுச்சு, நான் ரிஷியாக இருந்துட்டு நான் இந்த மாதிரி இல்லற சுகத்துக்கே ஆசைப்பட்டுட்டு இவ்வளோ நாள் மற்ற விஷயத்தை பற்றி நான் நினைக்கவே இல்லையே. நான் உலகத்துக்கு நல்லது செய்யணும், நான் கடவுள்கிட்ட ஐக்கியம் ஆகணும்னு சொல்லிட்டு அவர் காட்டுக்கு போயிடுறாரு தவம் பண்ண. பாஞ்சாலிக்கிட்ட சொல்லலை, அவர் உடனே காட்டுக்கு ஓடிடுறாரு தவம் பண்ண. பாஞ்சாலி நிறைய இடத்துல தேடுறாங்க, ஹஸ்பண்டை காணும்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையாகி கடவுளை நோக்கி தவம் இருக்காங்க. ரொம்ப நாள் கடுமையான தவம். கடவுளை அவங்க முன்னாடி வந்துடுறாங்க. பாஞ்சாலி கிட்ட உனக்கு என்ன வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க. பாஞ்சாலி சொல்கிறாங்க, எனக்கு என் புருஷன் வேணும். அதாவது இந்த விஷயத்த ஒரு தடவை சொல்லலை, எனக்கு புருஷன் வேணும், என் புருஷன் வேணும்னு சொல்லி 5 தடவை சொல்கிறாங்க. வாய் ரோலிங் ஆகுது. அதாவது ஒரு பதட்டம். இப்போ ஜஸ்ட் ஒரு மைக்கில் எனக்கு பேசும்போதே, ஜஸ்ட் ஒரு கேமராவில் பார்த்து பேசும்போதே எனக்கு கொஞ்சம் வாய் ரோலிங் ஆகுது இல்லையா? அப்போ பாஞ்சாலிக்கு எப்படி இருக்கும்? கடவுளே நேருக்கு நிற்கிறாரு. அவங்க 5 தடவை சொன்னாங்க, என்னோட புருஷன் வேணும், எனக்கு புருஷன் வேணும், எனக்கு புருஷன் வேணும். நீ ஆசைப்பட்ட மையம் உனக்கு 5 புருஷன் கிடைக்குமா, ஆனால் இந்த பிறவியில் இல்லை, அடுத்த பிறவியில் கிடைக்கும்னு சொல்லிட்டு கடவுள் எஸ்கேப் ஆகிடுறாரு. இதுதான் பாஞ்சாலியோட கதை. இதற்கப்புறமேட்டு தான் அடுத்த பிறவியில் பாஞ்சாலியாக பிறந்து அவங்களுக்கு 5 கணவன்மார்கள் வருவாங்க. அதாவது கடவுளுக்கு தெரியாதா பாஞ்சாலி எதுக்காக தவம் பண்ணா? 5 தடவை புருஷன் வேணும்னு சொல்லியிருக்கா. கடவுளுக்கு தெரியாதா? அதாவது இந்த பாஞ்சாலிக்கு ஒரு புருஷன் தான் வேணும், அது ஏதோ பதட்டத்தில் இந்த மாதிரி சொல்கிறான்னு சொல்லிட்டு கடவுளுக்கு தெரியாதா? கண்டிப்பாக தெரியாது. உண்மையே அதுதான். இந்த யூனிவர்ஸும் சரி கடவுளும் சரி நம்ம கேட்குறது எல்லாத்தையும் கொடுப்பாங்க. ஆனால் அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி நீங்கள் கேட்குறதே உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் லைஃப்பில் சந்தோஷத்துக்கும் சரி துக்கத்துக்கும் சரி நீங்கள் மட்டும்தான் காரணம். உங்களை சுற்றி இருக்கிற வேற யாருமே காரணம் கிடையாது. நல்லா யோசிச்சு பாருங்க. கடவுளை தினமும் கும்பிடுறோம். எப்படி முதல்ல கும்பிடுறோம்? ஜஸ்ட் கடவுள் கும்பிடுற விஷயத்துல மட்டும் இல்லை, எல்லா விஷயத்துலையும் சரி, நம்ம பேசுகிற விஷயத்துலேருந்து நினைக்கிற விஷயம் வரைக்கும் கடவுளை எனக்கு நோய் நொடி இல்லாமல் நான் நல்லா இருக்கணும், எனக்கு நோய் இல்லாமல் நான் நல்லா இருக்கணும் அப்படியும் கும்பிடலாம். நான் எப்போவுமே ஆரோக்கியமாக இருக்கணும் கடவுளே, நீங்கள் தான் உதவி செய்யணும், நான் எப்போவுமே ஆரோக்கியமாக இருக்கணும் கடவுளே அப்படின்னும் கும்பிடலாம். ரெண்டும் ஒரே அர்த்தம் தான். நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கணும், அதுதான் அர்த்தம். ஆனால் நோய் இல்லாமல் இருக்கணும் கடவுளே, நோய் இல்லாமல் இருக்கணும் கடவுளேன்னு கும்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் நோய் அதிகம் கொடுத்துருவார். ஆரோக்கியமாக இருக்கணும் கடவுளே, ஆரோக்கியமாக இருக்கணும் கடவுளேன்னு சொன்னீங்கன்னா ஆரோக்கியத்தை நிறைய கொடுத்துருவார். இதுதான் விஷயம். உண்மையே இதுதான். ஆனால் இதை நாம் புரிஞ்சுக்கிறது கிடையாது. அதாவது இந்த கடவுளுக்கும் சரி இந்த யூனிவர்ஸ்க்கும் சரி நீங்கள் கேட்குற விஷயத்த கொடுக்குற சக்தி இருக்கே தவிர அதை புரிஞ்சுக்கிற சக்தி கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டு கொடுக்குற மாதிரி நம்ம கேட்குறது கிடையாது. முதல்ல நம்ம கேட்குற விஷயத்த கரெக்டாக கேட்கணுமா இல்லையா? இந்த பாஞ்சாலி பண்ண அதே தப்பை தான் நம்ம எல்லாருமே இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கோம். பொண்ணுக்கு ஒரு 2-3 வருஷமா வரன் பார்த்துட்டு தேடிட்டு இருக்காங்க, கிடைக்கல. ஜோசியர்கிட்ட கேட்குறாங்க, நான் பொண்ணுக்கு இப்போ மாப்பிள்ளை தேடிட்டு இருக்கேன்ப்பா, ரொம்ப 3 வருஷமாவது கல்யாணம் லேட் ஆகிட்டே போகுது, என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா லேட்டாக தான் ஆகும். ஏன்னா நீங்களே அதுதான் சொல்கிறீங்களே, லேட் ஆகிட்டே இருக்குன்னு.
நீங்கள் எத்தனை தடவை லேட் ஆகுதுன்னு சொல்ல அது லேட் ஆகிட்டே போகும். அப்போ எப்படி தெரியுமா கேட்கணும், என் பொண்ணுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும், அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கணும். இதுதான் விஷயம். ரெண்டோட வார்த்தையோட அர்த்தமும் ஒன்று தான், ஆனால் அந்த வேர்டு யூஸ் பண்ணுற வேர்டு மாறுதுல. பாசிட்டிவ்க்கும் நெகட்டிவ்க்கும் இருக்கிற வித்தியாசம் உங்களுக்கு புரிஞ்சதுனாலே உங்கள் லைஃப் ஃபுல்லாக சக்ஸஸ் தாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நினைக்கிறதும் சரி நம்ம பேசுகிறதும் சரி பாசிட்டிவான விஷயங்களாக தான் இருக்கணும். இந்த கர்ம வினைகள்னால் என்ன தெரியுமா, நம்ம நினைக்கிறதும் சரி பேசுகிறதும் சரி பாசிட்டிவாக இருந்தால் நமக்கு பாசிட்டிவாக நடக்கும். நம்ம பாசிட்டிவாக நினச்சாலே போதுங்க, பாசிட்டிவாக நடக்கும். நெகட்டிவாக நினச்சா நெகட்டிவாக தான் நடக்கும். இப்போ நிறைய பேருக்கு கனவுலாம் வருதுன்னு சொல்கிறாங்க. அதாவது ராத்திரி தூங்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு பாம்பு கடிக்கிற மாதிரி கனவு வருது, யாரோ டக்குன்னு கத்தி எடுத்து குத்துற மாதிரி கனவு வருது, என்னை அப்படியே கோடாலியால் அடிக்கிற மாதிரி கனவு வருது, கடவுள் என்ன பண்ணுறது அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிக்கிறாங்க. அந்த கனவோட அர்த்தம் என்னன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே போதுங்க. லைஃப்பில் எல்லா விஷயத்துக்கும் ஒரு சூட்சமாக இருக்குது. அந்த சூட்சமத்தை புரிஞ்சாலே லைஃப்பில் நீங்கள் பெரிய ஆளாக வந்துடலாம். ரொம்ப வெற்றி தான் அவங்க லைஃப்பில் எடுத்தாலே. என்ன தெரியுமா, இப்போ நீங்கள் மற்றவங்கள இப்போ உங்களுக்கு ஒரு பிடிக்காதவன் இருக்கான், நீங்கள் அவனை பாம்பு கடித்து அவன் சாவணும் அப்படின்னு உங்கள் மனசில் நீங்கள் நினைக்கிறீங்க. நீங்கள் அதுக்குண்டான ஆக்ஷன் எதையுமே எடுக்கலை, ஆனால் நினைக்கிறீங்க. அது கெட்ட செயல் தானே? கெட்ட செயலா இல்லையா? அவன் பாம்பு கடித்து சாவணும்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க, அவ்வளோதான். ஆனால் அந்த நினைப்புக்கே சக்தி இருக்குங்க. நீங்கள் அதிகமாக அந்த விஷயத்த நினச்சிங்கன்னா அவன் நிஜமாலேயே பாம்பு கடித்து செத்துருவான். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி இருந்தாலும் அவனை பாம்பு கடித்து சாவுறானோ இல்லையோ, நீங்கள் ஒரு தப்பான கர்ம வினையை பண்ணிட்டீங்க. நீங்கள் ஜஸ்ட் நினச்சிட்டீங்க, ஒரே ஒரு தடவை நினச்சிட்டீங்க, அது ஆனால் அவனுக்கு நடக்கலை. அது எப்படி தெரியுமா உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகும்? நீங்கள் நைட்டு படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது நிம்மதியாக உங்களை பாம்பு கடிக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும். அந்த மாதிரி கனவு வந்தால் என்ன தெரியுமா அர்த்தம்? உங்கள் கர்ம வினை உங்களை விட்டு போயிடுச்சு. நல்ல விஷயம் தானே? ஒருவேளை அவனை நிஜமாலேயே பாம்பு கடிச்சதுன்னா நாளைக்கு அதே பாம்பு உங்களையும் கடிக்கும். இதுதான் விஷயம். தோஷம் யோகம்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களும் இது பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு விஷயத்த நல்லதாக பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு யோகம், கெட்டதாக பண்ணிங்கன்னா அது தோஷம். தோஷத்துக்கும் யோகத்துக்கும் இது ஒன்றே தான் டிஃப்ரென்ஸு, வேறு எதுவுமே கிடையாது. ஆனால் நீங்கள் நினைக்கிறதும் சரி சொல்கிறதும் சரி எல்லாமே பழிக்குங்க. விஷயமே அவ்வளோதான். லைஃப்பில் நீங்கள் நிறைய விஷயத்த பார்த்துருக்கீங்க. இதை பக்கத்து வீட்டிலேருந்து உங்களோட ஃப்ரெண்டோட பொண்ணு ஓடி போயிருக்கும் வேறு ஏதோ பையனோட. நான் அப்போவே நினச்சேன் இந்த பொண்ணு அந்த மாதிரி தான் ஓடி போவான்னு நான் நினச்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி நினச்சிங்க? அதுதான் நானும் கேட்குறேன். ஏன் அப்படி நினைக்கிறீங்க? அந்த பொண்ணு ஓடி போகாமல் நல்லா சந்தோஷமாக வாழ்வான்னு நீங்கள் ஏன் நினைக்கல? அந்த மாதிரி நீங்கள் நினச்சி வேற ஒருத்தர் பொண்ணு ஓடி போயிடுச்சுன்னா நாளைக்கு அதே மாதிரி உங்கள் பொண்ணும் ஓடிப்போ. இதுதான் உண்மை. நம்ம எண்ணங்களுக்கே அவ்வளோ சக்தி இருக்குங்க. விஷயமே அவ்வளோதான். இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு ஃப்ரெண்டு உங்களை பார்க்குறாரு. நீங்கள் உங்களுக்கு வேலை இல்லை, நீங்கள் இப்போ தான் காலேஜ் முடிச்சுட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிள், உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறாரு, எனக்கு இந்த மாதிரி பெரிய கம்பெனியில் வேலை பார்க்குது, நான் சேலரி பேக்கேஜ் 1 lakh இப்போ சம்பாதிக்கிறேன்னு சொன்னால் எப்படி இருக்கும் உங்களுக்கு? உங்களுக்கு வேலை இல்லை, உங்கள் ஃப்ரெண்டு இந்த மாதிரி சொல்கிறாரு, எனக்கு 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன், நான் நல்லா சந்தோஷமாக இருக்கேன். அந்த சமயத்தில் நீங்கள் கண்டிப்பாக பொறாமை வரும். உண்மையாக அதுதான், மனித இயல்பே அதுதாங்க. நம்ம யாருமே மகாத்மா கிடையாது. மனித இயல்பே அப்படி தான், பொறாமை வரும், வயிற்றெரிச்சல் வரும் நமக்கு. அந்த மாதிரி வயிற்றெரிச்சல், என்னடா இவனுக்கெல்லாம் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறானேன்னு சொல்லி வயிற்றெரிச்சல் பட்டீங்கன்னா அந்த 1 லட்ச ரூபா கடைசி வரைக்கும் நீங்கள் சம்பாதிக்க மாட்டீங்க. அதுதான் உண்மை. அதே அவன் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கணும்னு சொன்னதுக்கப்புறம் நீங்கள் அந்த 1 லட்ச ரூபாவை நீங்கள் வாங்கின மாதிரி சந்தோஷப்பட்டீங்கன்னா
கங்க்ராட்ஸ்டா 1,00,000 சம்பாதிக்கிறியா, ரொம்ப நல்லா இருடா, வாழ்க வளமுடன் அப்படி இப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் 2,00,000 சம்பாதிப்பீங்க. விஷயமே இவ்வளோதான். ஒரே விஷயத்த பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போகிறதும் நெகட்டிவாக எடுத்துகிட்டு போகிறதும் உங்கள் கையில் தாங்க இருக்குது. நிறைய பேர் வந்து எனக்கு மெயில் பண்ணியிருப்பீங்க, நீங்களே கூட மெயில் பண்ணியிருக்கலாம். என் வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டம், ஒரே வறுமை, எதுவும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல சார், நீங்கள் தான் என் ஜாதகத்தை பார்த்து தீர்வு சொல்லணும்னு சொல்லி மெயில் பண்ணியிருப்பீங்க. நான் ரிப்ளை கூட பண்ணியிருக்க மாட்டேன். ஏன் தெரியுமா? நீங்கள் என்கிட்ட ஜாதகத்தை பார்க்கறதுக்கு என்ன தெரியுமா ரீசன் சொல்கிறீங்க? இவ்வளோ பிரச்சனை இருக்குது, நான் இவ்வளோ வறுமையில் இருக்கேன், என்னால் வந்து ஃபீஸ் கட்ட முடியாது, கன்சல்டிங் ஃபீஸு, நான் ரொம்ப ஏழையாக இருக்கேன், எனக்கு ஜோசியம் பாருங்கன்னா, நான் உங்களுக்கு ஜோசியம் பார்த்து கொடுத்தேன்னா என்ன தெரியுமா ஆகும்? கடைசி வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும், ஏழையாக இருப்பீங்க, வறுமையில் தான் இருப்பீங்க. அதுதான் உண்மை. ஏன் தெரியுமா? நீங்கள் சொல்கிற அந்த விஷயத்த நான் வந்து செயல்படுத்துகிறேன். அதனால தான் இந்த மாதிரி மெயில் வந்ததுன்னா நான் ரிப்ளை கூட பண்ண மாட்டேன். முதல்ல ஒரு ஜோசியர்கிட்ட போனீங்கன்னா எப்படி பேசணும் அப்படின்னு கற்றுக்கோங்க. எனக்கு பிரச்சனை இருக்குது, அதையே தேவையில்லை. நான் சந்தோஷமாக இருக்கணும், என்ன பண்ணணும்? நான் நிம்மதியாக இருக்கணும், என்ன பண்ணணும்? நான் பணக்காரனாக ஆகணும், அதுக்கு நான் என்ன பண்ணணும்? எனக்கு வேலை கிடைக்கணும், அதுக்கு என்ன பண்ணணும்? கல்யாணம் எனக்கு சீக்கிரம் நடக்கணும், அதுக்கு நான் என்ன பண்ணணும்? இப்படி தான் கேள்வியே கேட்கணும். புரியுதுங்களா? இந்த மாதிரி கேள்வி கேட்டீங்கன்னா, பாசிட்டிவாக பேச ஆரம்பிச்சிங்கன்னா, பாசிட்டிவாக நினைக்க ஆரம்பிச்சிங்கன்னா பாசிட்டிவாக நடந்துடும். பணக்காரன் ஆகிடுவீங்க, சீக்கிரம் கல்யாணம் நடந்துடும், சீக்கிரம் குழந்தை பிறந்துடும், எல்லாமே நல்லா பாசிட்டிவாக நடந்துடும். அதை விட்டு வரும்போது எனக்கு கல்யாணம் நடக்குமா சார் அப்படின்னா நீங்களே கேள்விக்குறி போட்டீங்களே, அப்புறமேட்டு நாங்கள் என்ன சொல்கிறது? அதுதான் விஷயம். அதாவது தேர்தலில் வின் பண்ணதுக்கு என்ன தேவை? நல்லா யோசிங்க. ஒரு அரசியல் கட்சி நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்னோட சேனலில் நிறைய அரசியல்வாதியும் பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கும் தெரியும். நான் உங்களுக்கும் சொல்கிறேன், ஒரு டிப்ஸாகவே கொடுத்துட்றேன் ஃப்ரீயாகவே. தேர்தலில் ஜெயிக்கணும்னா என்ன தெரியுமா பண்ணணும்? நீங்கள் ஜஸ்ட்டு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். தேர்தலில் ஜெயிச்சவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னு சொல்லி நீங்கள் பார்த்தாலே புரிஞ்சிடும். அதாவது ஒரு 2 கட்சி போட்டி போடுது. ஒரு கட்சி சொல்லுது, நான் வந்து 2 வேட்பாளர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரே தொகுதியில். ஒருத்தவங்க சொல்கிறாங்க, நான் வந்து இன்னொருத்தனை தோக்கடிச்சிருவேன், நான் வந்து உங்கள் கட்சியை தோக்கடிப்பேன்னு பிரச்சாரம் பண்ணிட்டு இருப்பாங்க. அதிகமாக தோக்கடிக்கிறேன்ற வார்த்தையை யூஸ் பண்ணி. இன்னொருத்தவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? நாங்கள் வெற்றி பெறுவோம், நாங்கள் வின் பண்ணுவோம் அப்படின்னே சொல்லுவாங்க. கடவுள் 2 பேருக்கும் நீங்கள் கேட்டது கொடுத்துருவாரு. அந்த யூனிவர்ஸ் கொடுத்துரும், அந்த யூனிவர்சல் எனர்ஜி கொடுத்துரும். நான் வின் பண்ணுவேன்னு சொன்னவன வின் பண்ண வச்சிரும். நான் உங்களை தோக்கடிப்பேன்னு சொன்னவன தோக்க வச்சிரும். இதுதான் விஷயம். தேர்தலில் மட்டும் இல்லை, உங்கள் லைஃப்லையும் அதே தான். மற்றவங்களுக்கு நல்லது நினச்சா, மற்றவங்களுக்கு நல்லது செஞ்சால் உங்களுக்கும் நல்லதே நடக்கும், நல்லதே செய்வாங்க எல்லாமே. அதாவது நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஒரு ஒரு சின்னதாக ஒரு கடை வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ரோட்டில் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறது, ஒரு மளிகை கடை வச்சுருக்கீங்க. அதே தெருவில் இன்னொருத்தவங்களும் மளிகை கடை வச்சுருக்காங்க, புதுசாக இப்போ ஆரம்பிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மளிகை கடைக்காரனை பார்த்து, நல்லா இருக்கியா, நல்லா நீயும் வா, நல்லா வியாபாரம் பண்ணட்டும், அவனும் நல்லா வியாபாரம் பண்ணட்டும் அப்படின்னு சொன்னாலும் சரி, நீங்கள் மனசில் நினச்சாலும் சரி, அவனும் நல்லா பொழைச்சி போகட்டும், நல்லா வியாபாரம் ஆகட்டும் உனக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கே நல்லா வியாபாரம் ஆகும். ஒருவேளை அவன் இன்னும் எனக்கு போட்டியாக ஆரம்பிச்சிட்டானா, இங்கேயே வந்து அவன் கடை ஓடவே கூடாது, அவனுக்கு யாரும் போகக்கூடாது, எந்த கஸ்டமர்ஸும் போகக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் கடைக்கே அவனும் வரமாட்டான். எல்லாரையும், அதாவது விஷயம் என்ன தெரியுமா, நம்மளை எல்லாரையும் சுற்றி ஒரு போரா இருக்குது. பாசிட்டிவ் நெகட்டிவ் அவ்வளோதான் வித்தியாசம். சில பேர் எல்லாம் பார்க்குறீங்கள,
உங்களுக்கு தெரிஞ்சவங்களை பார்க்குறீங்க, கொஞ்ச நேரம் வந்து ஒரு பக்கத்தில் உட்காந்து ஒரு 10 நிமிஷம் அவர்கிட்ட பேசினாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப சிரிப்பு ஏற்றுற மாதிரி பேசுவார். அவர் சொல்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதே சில பேர் அதே 10 நிமிஷம் உட்காந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்களே வந்து ரொம்ப வருத்தப்படுற மாதிரி ஆகிடும். மனசு கஷ்டப்படும், சங்கடப்படும். எதனால்? அவங்களோட ஓவராலில் நிறைய நெகட்டிவ் எனர்ஜிஸ் தான் இருக்குது. அவங்களால மற்றவங்களுக்கும் சரி அவங்களுக்கும் சரி கஷ்டத்தையும் துன்பத்தையும் மட்டும்தான் தர முடியும். சந்தோஷத்தையும் நிம்மதியும் நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுத்தா உங்களுக்கும் அதுவே கிடைக்குங்க. அந்த எனர்ஜிஸ் தான் சுற்றிக்கிட்டே இருக்கும். நம்மளை சுற்றுறது மட்டும் இல்லாமல் மற்றவங்களையும் அதை அட்டாக் பண்ணும். அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த பெரிய சினிமாக்காரங்க, சினிமா ஆக்டரு, பெரிய அரசியல்வாதிங்க, பொலிட்டீஷியன்ஸ், இவங்களுக்கெல்லாம் ஏதாவது வந்து உடம்புல ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டால் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்களா இல்லையா? சேர்த்தா கொஞ்ச நாள் வந்து அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லை, ஆரோக்கியம் நல்லா இல்லைன்னு சொல்லி நியூஸ் வரும். அதுக்கப்புறமேட்டு கொஞ்ச நாளே சரியாகி ஆவி நல்லா வந்துடுவாங்க. எதனால்? ஏன் தெரியுமா? அவங்க ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லைனாலும் அவங்களோட ரசிகர்கள், தொண்டர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லா மனசுலையுமே ஒரே விஷயந்தான், நம்மளோட ஹீரோ இல்லைன்னா நம்மளோட இந்த அரசு தலைவர் உடம்பு சரியாகவே நல்லா வரணும் அப்படின்னு நிறைய பேர் நினச்சாங்கனாலே அவங்களுக்கு உடம்பு சரியாயிடும். இதுதான் விஷயம். எண்ணங்கள் தான் நம்மளை சுற்றியே இருக்குது. நிறைய பேர் வந்து முன்னாடியெல்லாம் கிறிஸ்டினிசமில் கன்வெர்ட் ஆனதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா குடும்பத்துலேயும் ஒவ்வொரு கதை சொல்லுவாங்க. என்னோட இந்த இளைய பையனுக்கு, என்னோட தம்பிக்கு, யாருக்காவது ஒருத்தருக்கு குடும்பத்தில் வந்து உடல் நலத்தில் ஆரோக்கிய குறைவாக இருக்கும். ரொம்ப வந்து நான் எங்கெங்கேயோ கூப்பிட்டு போயிருப்பாங்க, சரியாக வந்திருக்காது, சரியாக இருக்காது, ரொம்ப நாள் அப்படியே இருந்திருக்கும். ஆனால் ஒரு கிறிஸ்டின் கிட்ட வந்து சொல்லும்போது அவங்க வந்து சரி நீங்கள் வந்து சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் ஒரு 100 பேர் ஒரு சர்ச்சில் இருக்காங்கன்னா 100 பேருமே வந்து இவர் நல்லா வரணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுவாங்க. அந்த பிரார்த்தனை பண்ணிட்டதுக்கப்புறமேட்டு அவருக்கு உடம்பு நல்லாயிடும். அப்புறமேட்டு இவங்க வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து அப்பாடா கடவுளை, ஜீசஸ் தான் உண்மை, மீதி எந்த கடவுளை விட நாங்கள் கிறிஸ்டினாக மாறிட்டோம் அப்படின்னு சொல்லி மாறிடுவாங்க. உண்மை என்ன தெரியுமா? அது நீங்கள் தெய்வ பக்தி உங்களுக்கு இருக்கோ இல்லையோ அது ரெண்டாவது விஷயம். ஒரு விஷயத்துக்காக, ஒருத்தருக்காக ஒரு 100 பேர் 500 பேர் ஒரு கூட்டமாக இருந்து ஒரே இடத்துல இருந்து ஒரு விஷயத்துக்காக ஒரே விஷயத்தை நீங்கள் சொன்னாலோ நினச்சாலோ அது கண்டிப்பாக நிறைவேறிடும். அவ்வளோதான் உண்மை, வேறு எதுவுமே கிடையாது. அதுதான் அந்த கூட்டு பிரார்த்தனையோட சக்தின்னே சொல்லுவாங்க. விஷயமே அவ்வளோதாங்க. இந்த மாதிரி சிம்பிளாக நம்ம இன்றைக்கி இருக்கிற சயின்டிஸ்ட்டு தான் பெரிய சயின்டிஸ்ட்டு அப்படின்னு நாம் நினச்சிட்டு இருக்கோம். உண்மை அதுவே கிடையாது. நம்ம முனிவர்களும் ரிஷிகளும் தான் பெரிய பெரிய சயின்டிஸ்ட்டு. அவங்க எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சி சிம்பிளாக சொல்லிடுவாங்க. நம்ம அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வருஷக்கணக்காக உட்காந்து தேடிட்டு இருக்கணும். ஒருவேளை அவர் இதை சொல்லியிருப்பாரோ இல்லை அதை சொல்லியிருப்பாரோ அப்படின்னு. விஷயம் இவ்வளோதாங்க. நீங்கள் பாசிட்டிவாக ஒவ்வொரு விஷயத்தையும் இன்னையிலேருந்து எடுத்துகிட்டு போங்க. உங்கள் லைஃப்பில் பாசிட்டிவாக மட்டும்தாங்க நடக்கும். இது ஆனால் யாரும் புரிஞ்சுக்கிறது கிடையாது. இப்போ ஜோசியர்கிட்ட போகிறாங்க. ஜோசியர் வந்து உனக்கு இந்த தோஷம் இருக்குது, அந்த தோஷம் இருக்குது, நீ இந்த கோயில் போ, அந்த கோயில் போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. அந்த ஜோசியர் முன்னேறுவாரானா கஷ்டம்தான். ஏன்னா அவர் வாயில் எடுத்த உடனே தோஷம் தோஷம் தானே சொல்கிறாரு. அவர் குடும்பத்தில் பிறக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே நிறைய தோஷத்தோடு தானே பிறப்பாங்க. சரி, அந்த ஜோசியர்கிட்ட போகிற மற்றவங்க உருப்பிடுவாங்களான்னா அவங்க எதுவும் டவுட் தான். அந்த ஜோசியருக்கு வாயிலேருந்து தான் நல்ல வார்த்தையே வரமாட்டேங்குது. அப்புறமேட்டு என்ன புரியுதுங்களா? அதாவது நம்ம லைஃப்லேயே நீங்கள் பார்ப்பீங்க, ஒரு பெரிய டாக்டராக இருப்பாங்க. டாக்டர் பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி சீக்காளியாக இருப்பாங்க.
அடிக்கடி உடல் நலவில் குறைவு இருக்கும், ஆரோக்கிய குறைவு இருக்கும். ரீசன் என்ன? டாக்டர்ஸ் எந்நேரமும் அவங்களோட திங்கிங் எதை பற்றி இருக்கும்? நோயை பற்றி தான் இருக்கும். அவங்க பேசுகிறது ஏதாவது வியாதியை பற்றி தான் அதிகமாக பேசுவாங்க. அப்படி அவங்க வாழ்க்கை ஃபுல்லாக வியாதி 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 நோய் நோய் நோயின்னு இருந்தால் என்ன ஆகும்? அவங்களுக்கு பிறக்கிற பையன் நோயாளியாக தான் பிறப்பான். மோஸ்ட்லி இந்த போலீஸ்காரங்க வீட்லேயும் அந்த மாதிரி தான். போலீஸ்காரங்க எப்போ பார்த்தாலும் கிரிமினல் கிரிமினல் கிரிமினல்னு வந்து நினச்சிட்டு அதே விஷயத்த பேசிட்டு இருந்தாலே அவங்க வீட்டில் பிறக்கிற பசங்களும் கிரிமினலாகவே பிறப்பாங்க. எல்லா விஷயத்துலையும் அதே தாங்க. ஒரு டீச்சர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டீச்சர் வந்து எல்லா பசங்களையும் மக்கு மக்கு மட சாம்பிராணி மக்கு மக்கு அப்படின்னு சொன்னாலே அவங்களுக்கு பிறக்கிற பசங்களே மக்காக தான் இருப்பாங்க. விஷயம் என்ன தெரியுமா? நீங்கள் அதிகமாக கேட்க கேட்க உங்களுக்கு எது வேணுமோ அது உங்களுக்கு கிடைச்சிருக்கு, அவ்வளோதான் விஷயம், வேற எதுவும் கிடையாது. இனிமேட்டு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் வந்து கேட்க போகிறது நல்லதா இல்லையான்னு சொல்லி. அதாவது மற்றவங்களுக்கு கூட நீங்கள் நல்ல விஷயமே கேட்டு பழகுனீங்கன்னா உங்களுக்கும் நல்லதே கிடைக்கும். நான் இந்த டெக்னிக்கை ஈஸியாக சொல்லிட்டேன், ஆனால் இதை ஃபாலோ பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஒரு 2-3 நாள் மேபி கொஞ்சம் கஷ்டப்பட்டு இது பண்ணுவீங்க. அப்புறமேட்டு வந்து இதெல்லாம் உண்மையாக இருக்குமோ சந்தேகப்பட்டீங்கன்னா அவ்வளோதான். சந்தேகமே படக்கூடாது. கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம்னா சந்தேகமே படக்கூடாது, தாராளமாக நம்பணும். நிறைய பேர் வந்து இப்போ என்கிட்ட கூட கன்சல்டேஷனில் வந்து கேட்குறாங்க, சார் நான் வந்து இப்போ கல்யாணம் பண்ண போகிறேன், இப்போ வந்து எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இது நிறைய பெண்கள் வந்து இப்போ வந்து கல்யாணம் பண்ணிட்டதுக்கப்புறமேட்டு டைவர்ஸ் பண்ணுறாங்க, இல்லை வேறு யாரையாவது லவ் பண்ணிட்டு போயிடுறாங்க, எனக்கு ஏதாவது இந்த மாதிரி ஆகிடுமா சார், ஜாதகத்தை பாருங்கள் ப்ளீஸ் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவனோட ஜாதகமே பார்க்க தேவையில்ல. கான்ஸ்டண்ட்டாக அந்த விஷயத்தை அவனே நினச்சிட்டு இருக்கான்ல, அதுதான் அவனுக்கு நடக்க போகுது. விஷயமே இவ்வளோதாங்க. இப்போல்லாம் வந்து நான் முன்னாடி மாதிரி எல்லாம் ஜாதகமே பார்க்குறது கிடையாது. ஒருத்தர்கிட்ட வந்து உக்காடுறாருன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10 நிமிஷம் அவர்கிட்ட பேச்சு கொடுத்தாலே போதும், அவர் லைஃப்பில் ஃப்யூச்சரில் நல்லா வருவாரா, இப்போ இருக்கிற நிலைமையை விட இல்லை மோசமான நிலைமைக்கு போவாரான்னு தெரிஞ்சிடும். லைஃப்பில் ஜெயிச்சவங்க எல்லாரையும் பாருங்கள். நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு இதே யூடியூப்லேயும் உட்காந்து போடுங்களேன், மற்றவங்களோட ஸ்பீச்சஸ் எல்லாம் பாருங்கள். லைஃப்பில் நீங்கள் ஒரு பெரிய ஆக்டராக இருக்கட்டும், பெரிய அரசியல்வாதியாக இருக்கட்டும், பெரிய பணக்காரனாக இருக்கட்டும், யாரை வேணாலும் போட்டு பாருங்கள். அவங்களோட ஒரு 30 நிமிஷம் வீடியோ பாருங்களேன், ஒரு ஆடியோ எடுத்து கேளுங்க. அவங்கள யூஸ் பண்ணுற வேர்ட்ஸில் எவ்வளோ பாசிட்டிவ் வேர்ட்ஸு எவ்வளோ நெகட்டிவ் வேர்ட்ஸு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நெகட்டிவ் வேர்ட்ஸ் ஒருவேளை நெகட்டிவ் வேர்ட்ஸ் அதிகமாக இருந்ததுன்னா அவன் பெரிய ஆளாக வந்திருக்கவே முடியாது, வரவே முடியாது. இதுதான் விஷயமே. நாம் என்ன நினைக்கிறோம், ஒரு வார்த்தை கூட நம்மளுக்கு இன்னும் சொல்ல தெரியல. விஷயமே அதுதான். நம்மளோட வாழ்க்கை இப்படி போனதுக்கு ரீசன் யாருன்னா நம்ம மட்டும்தான். சில பேர் வந்து கேட்பாங்க, நீங்கள் வந்து உங்கள் வீடியோஸ் எல்லாம் பார்க்குறேன் சார், ரொம்ப நல்லா இருக்குது, நல்லா பண்ணுறீங்க, ரொம்ப நல்லா இருக்குது, அப்புறம் உங்களுக்கு ஜோசியம் தெரியுமா அப்படின்னு. ஏங்க நான் போடுறது எல்லாமே அஸ்ட்ராலஜி வீடியோஸ் தான், ஜோசியத்தை பற்றி தான் ஏன் போடுறேன் அப்படின்னா, ஓ ஆமாம்ல ஆமாம், இல்லை நீங்கள் சின்ன பையனாக இருக்கீங்க அதுதான் டவுட்டு அப்படின்னு. ஓகே, நான் அதான் கேட்டேன். ஒருத்தர்கிட்ட வந்து ஒரு 2 வாரம் முன்னாடி கன்சல்டேஷன் வந்தார். அவரும் இதே கேள்வி தான் முதல்ல கேட்டார் என்கிட்ட. நான் சொன்னேன், உங்கள் அப்பா நல்லா இருக்காருல்லப்பா? ஆமாம் ரொம்ப நல்லா இருக்காரு, 75 வயசு ஆகுது, இன்னும் ரொம்ப நல்லா இருக்காரு அப்படின்னு சொன்னார். நான் வந்து சொன்னேன், 75 வயசு ஆகுது, அவர் நிறைய சம்பாதிக்கலாமே. இல்லைங்க 75 வயசு ஆகுதுங்க, வேலைக்கெல்லாம் போல, வீட்டில் தான் இருக்கார். இல்லைங்க வீட்டில் இருந்தாலும் நிறைய சம்பாதிக்கலாங்க அப்படின்னு சொன்னேன். அப்படியா, எப்படி அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, உங்கள் அப்பா பேர் என்ன, முருகன்னு சொன்னார். ஜோதிடர் முருகன் சொல்லிட்டு உங்கள் வீட்டில் ஒரு போர்டு போட்டு உங்கள் வீட்டு ஃப்ரண்ட்டில் போட்டிருங்க, உங்கள் அப்பா நிறைய சம்பாதிப்பார் அப்படின்னு. இல்லைங்க எங்கள் அப்பாவுக்கு ஜோசியமே தெரியாது அப்படின்னு அவர் சொன்னார். ஜோசியம் தெரிய வேணாங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க,
வயசானவங்க தான் நல்லா ஜோசியம் பார்ப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா? உங்களை மாதிரியே புத்திசாலிங்க நிறைய பேர் இருக்காங்க நம்ம ஊரில். அவங்கெல்லாம் உங்கள் அப்பாகிட்டே ஜோசியம் பார்க்க வருவாங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறமேட்டு தான் அவர் புரிஞ்சுட்டு இல்லை சார், சாரி சார்ன்னு சொல்லி சொன்னார். விஷயம் இதுதான். ஒரு விஷயம் உண்மையா பொய்யான்னு சொல்லி ஆராயலாமே தவிர சொல்கிற ஒருத்தரால் அது எப்படி உண்மையாவோ பொய்யாவோ மாறிட முடியும்? இப்போ நான் தெரியாமல் தான் ஒரே விஷயம் சொல்கிறேன். வயசானவங்க தான் நல்லா ஜோசியம் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்கிற ஒரு ரூலே தப்புங்க. வயசானவங்க தான் ஜோசியம் பார்ப்பாங்கன்னா அப்புறம் எதுக்கு ஜோசியம் கற்றுக்கணும்? உங்கள் வீட்லேயும் வயசானவங்க இருக்காங்களா, அவங்ககிட்ட கேட்க வேண்டியது தானே. விஷயமே அதுதான். லைஃப்லேயும் சரி, சக்ஸஸுக்குலேயும் இதே தாங்க. இந்த ஃபார்முலாவை நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக சக்ஸஸ் தாங்க. விஷயம் என்ன தெரியுமா? நெகட்டிவாக எந்த வார்த்தையும் பேசக்கூடாது, எந்த விஷயத்தையும் நினைக்க கூட கூடாது. பாசிட்டிவாக தான் நினைக்கணும். லவ் பண்ணும்போது நம்மளால் சேர முடியுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா சேரவே முடியாது. விஷயமே அவ்வளோதான். நாங்கள் 4 வருஷமாக லவ் பண்ணுறோம் சார், எங்களால் கல்யாணம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டார்னாலே முடிஞ்சுது. பண்ண முடியாது. அந்த சந்தேகம் உனக்கே இருக்குல்ல, அப்புறமேட்டு என்ன? சந்தோஷமாக இருக்கணும்னா என்ன பண்ணணும் அதை யோசிங்க. புரியுதுங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் எதனால் என்னோடய வீடியோஸில் அடிக்கடி நிறைய வீடியோஸில் இப்போல்லாம் உங்களோட வருங்கால பிரைம் மினிஸ்டர் பேசுகிறேன்னு சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சில பேர் அதை வேறு கேட்டாங்க, என்ன சார் முன்னாடி வீடியோஸ்லாம் இப்படி சொல்ல மாட்டீங்களே, இப்போ என்ன இப்படியெல்லாம் சொல்கிறீங்க, உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சா, மண்டையில் ஏதாவது அடிபட்டுச்சா அப்படின்னு எல்லாம் கேட்குறாங்க. ஸோ இதுதாங்க விஷயமே. அடியெல்லாம் படலை. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். இதை கண்டிப்பாக சொல்லி என்ன ஒரு பத்மஸ்ரீ அவார்டு ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊருக்காரங்க எல்லாம் பற்றி தெரியாதா, எல்லாம் காசு வாங்கிட்டு வேறு யாருக்காவது கொடுத்துருவாங்க. ஆனால் ஒரு உண்மையான விஷயத்த நான் போல்டாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதோட அர்த்தத்தை நீங்கள் ஸ்ட்ராங்காக புரிஞ்சிட்டாலே உங்கள் லைஃப் நல்லா இருக்குங்க. நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், இந்த சனி பயிற்சி 2017ன்னு. அதில் நான் என்ன சொன்னேன், யாருக்குமே தொழில் சிறக்காது, நல்லா இருக்காது அப்படின்னு சொன்னேன். நிறைய பேரோட மென்டாலிட்டி எப்படி ஆச்சு, எவ்வளோ மோசமாச்சு புரியுதுங்களா? ஏன் ஆச்சு அப்படி? நான் ஜஸ்ட் வார்த்தை தானே சொன்னேன். ஒருத்தரோட வார்த்தையில் இவ்வளோ பவர் இருக்குன்னா உங்களோட வார்த்தையில் ஏன் பவர் இருக்காது? என் வார்த்தையில் இவ்வளோ, நீங்கள் ஜஸ்ட்டு கேட்க தான் போகிறீங்க, காதில் கேட்குற வார்த்தைக்கே இவ்வளோ பவர்னா நீங்கள் பேசுகிற வார்த்தைக்கு எவ்வளோ பவர் இருக்கும்? நீங்கள் பாசிட்டிவாக பேசி பாசிட்டிவாக நினச்சாலே போதுங்க. இனிமேட்டு எந்த ஜோதிடரை பார்த்தாலும் சரி, என்கிட்ட பார்க்க வந்தாலும் சரி, ப்ராப்ளம்னே அந்த வார்த்தையை யூஸ் பண்ண வேண்டாம். சில பேர் ஃபோன் பேசும்போது கூட ஒன்றும் இல்லைங்க, நோ ப்ராப்ளம், நோ நத்திங், நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னாங்கன்னா எல்லா ப்ராப்ளமும் அவங்களுக்கு தான் வரப்போகுதுன்னு அர்த்தம். இதுதான் விஷயம். நோயின்னு சொல்கிறாலே நோய் வந்துடும். தீவிரவாதத்தை ஒழிக்க போகிறோம், தீவிரவாதிகளை அழிக்க போகிறோம் அப்படின்னு ஒரு எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வார்த்தைகள் கேட்குறீங்களோ பேசுகிறீங்களோ அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும். என்ன பண்ணணும்? தீவிரவாதத்தை அழிக்கணும்னா அமைதியை வளர்க்கணும், நிம்மதியை வளர்க்கணும் சொல்லிகிட்டே இருங்க. அது வளர்ந்துக்கிட்டே போகும். சந்தோஷத்தை வளர்க்கணும், நிம்மதியாக இருக்கணும், பணம் சேர்க்கணும், பணக்காரனாகணும், இந்த மாதிரி வார்த்தைகளே சொல்லுங்கள். நெகட்டிவான வேர்ட்ஸையும் யோசிக்காதீங்க, சொல்லவும் சொல்லாதீங்க. நான் இந்த விஷயத்தை உங்களுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்காகவும் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களும் கஞ்சத்தனம் படாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த விஷயத்தை போய் சொல்லுங்கள். புரியுதுங்களா? அண்ட் தென் மறக்காமல் உங்கள் மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள்.
என் சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி வீடியோஸ் ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.